sargamaya tamaso ma jyotirgamaya mrityurma amritam gamaya asatoma sargamaya tamaso ma. Good evening students. Next exercise 9.9. Find by integration the volume of the solid generated by the revolving about the x-axis. The region enclosed by y is equal to 2x squared, y is equal to 0 and x is equal to 1 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து அப்படின்னோம்னாக்கா நம்மளுடைய கர்வ் வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா y is equal to 2x squared அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 9.9. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ வந்து பார்த்தோம்னாக்கா y is equal to 2x squared சொல்லியிருக்கனால அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா u ஷேப்பில் வந்து போயிட்டே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா x is equal to 1, y is equal to 0. அப்போ xல 1. அப்போ இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து கட் ஆகிருக்கு. இதான் x ஆக்சிஸ்ல 1 பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் அப்போ இந்த கர்வும் இந்த லைன் இந்த பாயிண்ட்ஸும் வந்து இன்டர்செப்ட் அந்த ரிசால்விங் ஆகக்கூடிய பாயிண்டினுடைய இது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த பிளேஸ் நமக்கு ரிசால்வ் ஆகுதுனாக்கா இந்த பிளேஸ் தான் நமக்கு ரிசால்விங் ஆகுது. ஸோ அப்போ இதனுடைய வால்யூம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்கா கிவன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னாக்கா y is equal to 2x squared. அப்போ x squared is equal to y by 2 சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ வால்யூம் is equal to நம்ம இன்டகிரேட்டிங் வால்யூம் எடுத்தோம்னாக்கா வால்யூம் 0 to 1. ஏன்னா y-னுடைய வேல்யூ 0, x-னுடைய வேல்யூ 1, பை y ஸ்கொயர்டு அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேர்வு. அப்போ அந்த y-ன்றது தான் நமக்கு ரேடியஸாக வரும். பை y ஸ்கொயர்டு அதாவது பை ஆர் ஸ்கொயர்டு பை y ஸ்கொயர்டு இன்ட்டு dx. ஸோ சீக்வால்ட்டு அப்போ v சீக்வால்ட்டு இன்டகிரல் ஓவர் 0 to 1. இந்த பையை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். y-னுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா 2x ஸ்கொயர்டு. அப்போ 2x squared whole squared into dx. அப்போ v is equal to integral over 0 to 1 pi integral over 0 to 1 4x power 4 into dx. 4x power 4 into dx. ஸோ இப்போ இந்த 4ஐ நம்ம காமனா வெளியில் எடுத்துடலாம். 4ஐ காமனா வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னாக்க ஸோ x பவர் 5 by 5. ஸோ லிமிட்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ இப்போ 1ன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க v is equal to 4 into 1 by 5. நெக்ஸ்ட்டு மைனஸ் 0ன்னு அப்ளை பண்ணும்போது 0ன்றது கிடைச்சிடும். தென் நெக்ஸ்ட் அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது v is equal to 4 by 5. v is equal to 4 by 5. இங்கே அவுட் சைடில் ஒரு பைன்றது காமனாக வெளியில் இருந்திருக்கும். அப்போ v is equal to pi into ஸோ v is equal to pi into v is equal to 4 pi. ஸோ அப்போ ஸோ நமக்கு வால்யூம் மட்டும் தான் கேட்டதுனால cubic units. Next second question. Find by integrating the volume of the solid generated by revolving about the x-axis. The region enclosed by y is equal to e power minus 2x. ஸோ அப்போ e power வந்துட்டாலே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹைபர்போலா அப்படின்ற மெத்தடில் வந்துடும். தென் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க y is equal to 0, x is equal to 0, then and x is equal to 1. அப்போ x and y னுடைய வேல்யூ 0. அடுத்தது வந்து பார்த்தோம்னா x is equal to 1. இந்த இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபர்போலான்றது இப்படி போயிட்டே இருந்திருக்கும். ஸோ
அப்போ இங்கே வரும்போது y is equal to e power minus 2x. ஸோ இதுதான் நம்மளுடைய ரீஜியன். இந்த ரீஜியன் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது வால்யூம் v is equal to இன்டகிரல் ஓவர் 0 to pi y squared into dx. pi y squared into dx. ஸோ அப்போ இதுலேருந்து பையை நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னாக்க இன்டகிரல் ஓவர் 0 to 1. ஸோ பையை காமனாக எடுத்துட்டோம்னாக்க இன்டகிரல் ஓவர் 0 to 1. y-னுடைய வேல்யூ e பவர் மைனஸ் 2x. அப்போ e பவர் மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது சீக்வல் டு பை இன்ட்டு பை இன்டகிரல் ஓவர் 0 to 1 e பவர் மைனஸ் 4x இன்ட்டு dx இன்ட்டு dx அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணும்போது ஸோ பை இன்ட்டு ஸோ e பவர் மைனஸ் 4x by 4 e பவர் மைனஸ் 4x by minus 4 அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ வேல்யூ 0 to 1. ஸோ equal to பை இன்ட்டு ஸோ இப்போ 1ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க e பவர் மைனஸ் 4 அடுத்தது பை 4 மைனஸ் அடுத்து இதனுடைய வேல்யூ அப்ளை பண்ணோம்னாக்க e பவர் 0 by 4. ஸோ equal to pi into e power minus 4 by minus 4 அடுத்து இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துடும். பிளஸ் e பவர் 0 வேல்யூ 1 by 4. ஸோ அப்போ இதில் 1 by 4 நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பை by 4 அப்படின்றது வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் இங்கே போயிடும். அப்போ 1 மைனஸ் e பவர் மைனஸ் 4 கியூபிக் யூனிட். ஸோ இதுக்கு மேலே e பவர் மைனஸ் 4க்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ e பவர் மைனஸுக்கு வேல்யூ வந்து கொடுக்காதனால நான் அப்படியே வந்து வச்சுக்கலாம் கியூபிக் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Find by integration the volume of the solid generated by the revolving about the y-axis. The region enclosed by x squared is equal to. So x squared is equal to 1 plus y squared. X squared is equal to 1 plus y அப்படின்றது கொடுத்துருக்காங்க. The next at y is equal to 3. So அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்க y is equal to 3ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. y is equal to 3. அடுத்தது x squared அப்படின்றப்போ இதை சைட் சேஞ்ச் பண்ணும்போது y is equal to x squared minus 1 அப்படின்றது வந்திருக்கும். அப்போது இந்த curve வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸாகவே நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இப்போ பாயிண்ட்ஸாக வந்து ஃபைன் பண்ணீங்க அப்படின்னாக்க when x is equal to 0னாக்க அப்போ y-னுடைய வேல்யூ என்ன இருந்திருக்குனாக்கா y is equal to minus 1. அடுத்தது y is equal to 0 அப்படின்னா x is equal to 0 அப்படின்னோம்னாக்க x is equal to 1. ஸோ அப்போ இங்கே வரும்போது நம்மளுடைய பாயிண்ட் 0, ஃபர்ஸ்ட் இது வந்து 0, minus 1ல வருது. அப்போ xல 0 yல minus 1 இந்த பிளேஸ். ஸோ அப்போ இந்த பிளேஸில் போய் இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே வரும்போது நம்மளுடைய கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த y is equal to 3ன்ற கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதுக்குள்ள தான் நம்மளுடைய கர்வே வந்து இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய வால்யூம் தான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க இந்த பாயிண்ட்டு 0, minus 1. தென் இங்கே வந்தோம்னாக்க y is equal to 3. ஸோ அப்போ y-னுடைய வேல்யூ தான் நம்ம இன்டர்வல் அப்ளை பண்ணுவோம். அப்போ -1 to 3. ஸோ ரெக்யூர்டு வால்யூம்
required volume is equal to integral over minus 1 to 3 x squared into dx x squared into dy y தான் நமக்கு வருது into dy. ஸோ அப்போ இதில் x ஸ்கொயர்டினுடைய வேல்யூ என்ன இருக்குனாக்க ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஸோ பை அப்படின்ற நமக்கு காமனாக வச்சுக்கலாம். ஸோ பை அப்படின்ற நம்ம காமனாக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப இந்த கேர்வ் வரும்போது எத்தனை டிகிரியில் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு தான் பைன்றது யூஸ் பண்ணுறோம். பை the next x ஸ்கொயர்னுடைய வேல்யூ 1 plus y into dy. ஸோ வேல்யூ minus 1 to 3. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது பை into y plus y squared by 2 minus 1 to 3. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க equal to first 3 அப்ளை பண்ணலாம். பை into 3 அப்ளை பண்ணும்போது 3 plus 3 squared means 9/2. அடுத்தது மைனஸ் 1 அப்ளை பண்ணலாம். ஸோ minus 1 plus minus 1னாக்கா 1 squared by 2. So now taking the LCM, so equal to pi into so 6 3 2s are 6 LCM வந்து பார்த்தோம்னா 2 3 2s are 6 plus 9 minus so இங்க வந்து இது பண்ணோம் அப்படின்னாக்க 1 2s are 2 so minus 2 plus 1 by 2. So equal to pi into 15/2 minus இங்க வரும்போது மைனஸ் இன்ட்டு இங்கே வந்து ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க பை இன்ட்டு 16/2 equal to 8 pi cubic units. Next, fourth question. The region enclosed between the graph of y is equal to x and y is equal to x squared is denoted by R. Find the volume generated when R is rotated through series 360 degree about the axis. So அப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா y is equal to x அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ fourth question y is equal to x அப்படின்னாக்கா அந்த curve வந்து இப்படி போயிட்டே இருந்திருக்கும். y is equal to x. The next y is equal to x squared அப்படின்னாக்கா அது வந்து ஒரு u shape line parabola line. ஸோ அது இந்த ஷேப்ல இப்படி போயிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் நல்லா இந்த இது u வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 வந்து கரெக்டாக இன்டர்செப்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா y is equal to x squared. y is equal to x squared. Then next இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் இன்டர்செப்ட் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா 1 1 தான் இருக்கும். ஏன்னா 1 x னுடைய வேல்யூ 1 y னுடைய வேல்யூ 1. அப்போ இந்த பாயிண்ட் வரும். இங்க வரும்போது 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும். அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கும்னாக்கா 1,1 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா மற்ற இதுல வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ எக்ஸுக்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க வரும்போது y is equal to 4ன்றது வந்துடும். அப்போ டிஃபரெண்ட் பாயிண்ட்ல நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே எப்போ ஈக்குவலா இருக்கும்னாக்க 1,1 அப்படின்றப்போ ஈக்குவலா இருந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும்போது 1 and so points வந்து இது பண்ணும்போது y is equal to x squared. அப்போ இங்க வந்து x is equal to y ன்ற இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த y க்கு பதிலா நம்ம x ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க
So x is equal to x squared, that implies x squared minus x is equal to 0. So அப்போ இதுல இருந்து நம்ம interval தான் find பண்ண போறோம். இப்போ x is equal to x minus 1 is equal to 0. அப்போ x is equal to 0, x is equal to 1, x is equal to 0, x is equal to 1 அப்படின்றது இருக்கு. அப்போ interval வந்து பாத்தீங்கன்னா 0 to 1. So அப்போ volume, required volume is equal to integral over 0 to 1 pi x squared into dx, pi x squared into dx pi y squared into formula வந்து pi y squared into dx. So equal to pi காமனா எடுத்துட்டோம் அப்படினாக்க 0 to 1, y க்கு பதிலா நமக்கு என்ன வைக்கலாம்னாக்க y க்கு பதிலா x squared னு ஒன்னு இருக்கு, another ஒன்னு x ன்றது இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது so x ஸ்கொயர் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது x squared minus x power 4 into dx அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது இது எப்படி வந்துச்சுன்னா y is equal to x. ஸோ இந்த எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. y is equal to x, அப்போ y squared is equal to x squared. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க y is equal to x squared. The next அப்போ அதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது y squared is equal to x power 4. அப்போ இதில் வரும்போது ஒன்று நெகட்டிவ் பார்ட்டில் ஒன்று இருந்திருக்கும், அனதர் ஒன்று பாசிட்டிவ் பார்ட்டில் இருந்திருக்கும். அதான் அப்போ பாசிட்டிவ் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ் ஸ்கொயர்டு, நெகட்டிவ் பார்ட்டுக்கு எக்ஸ் பவர் 4. ஸோ அதைத்தான் இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பை சீக்வல் டு பை இன்ட்டு எக்ஸ் கியூப் by 3 minus x power 5 by 5. So integral over 0 to 1. So அப்போ 1 ன்னு சொல்லி அப்ளை பண்ணா pi into 1 by 3 minus 1 by 5 அடுத்து 0 ன்னு அப்ளை பண்ணும்போது all the values are 0 ன்னு வந்துரும். So அப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா pi into 15 as a LCM. So 5 minus 3. So equal to 2 pi by 15 cubic units. Next, fifth question. Find the integration, the volume of the container which is in the shape of the right circular conical frustum as shown in the figure. So in the figure la கொடுத்திருக்க அந்த conical figure னுடைய வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்டகிரேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்படின்னோம்னாக்க ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ அப்போ இட் இஸ் ஏ ஒய் ஆக்சிஸ், ஹியர் எக்ஸ் ஆக்சிஸ், தென் நெக்ஸ்ட் இதை ட்ரா பண்ணும்போது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரேடியஸ் 1, இது ரேடியஸ் 2 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ ஹியர் ஆர் இட் இஸ் ஏ கேபிட்டல் ஆர். ஸோ இதைத்தான் நம்ம வந்து இது சர்மவுண்டட் பண்ணும்போது இந்த ஃப்ரூஸ்டம் கோன் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இங்கே இது பண்ணும்போது ஃப்ரூஸ்டம் கோன் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இட் இஸ் ஏ, இட் இஸ் பி. அப்போ பி மைனஸ் ஏ இஸ் ஏ ஹைட்டு. ஸோ இதுல இருந்து இது முடிக்க உள்ளதான் ஃப்ரூஸ்டம் கோனு. அப்போ இது ரெண்டு தான் நமக்கு வந்து என்னன்னாக்க ஹைட்டு. அப்போ h is equal to b minus a. h is equal to b minus a. Then next volume is equal to pi integral over a to b integral over a to b a to b x squared into dx. இந்த பை வந்து உள்ளுக்கே வச்சு நம்ம ஃபார்முலா இது பண்ணலாம். ஸோ equal to pi into x னுடைய இதை வந்து இன்டகிரேட் பண்ணா x cube by 3. ஸோ லிமிட் வேல்யூ a to b. ஸோ equal to ஸோ by 3 வெளியில் எடுத்துட்டோம்னாக்க pi by 3 into b cube minus a cube.
b cube minus a cube is equal to pi by 3 into b minus a into a b squared plus ab plus a squared. So it is the volume of integrating volume. So அப்போ h is equal to இது சொல்லியாச்சு. அப்போ a is equal to 1, b is equal a is equal to small r is equal to 1, அடுத்தது b is equal to capital R is equal to 2, then h is equal to b minus a is equal to h is equal to b minus a is equal to 2. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணும்போது equal to b h b minus a, அப்போ அதனுடைய வேல்யூ வந்து 2. ஸோ pi by 3 into 2 into b squared நாக்க 2 squared means 4 plus ab அப்படின்னாக்க 2 plus 2 plus a squared நாக்க 1. so equal to pi by 3 into 2 6 7. so equal to 7 2s are 14 pi by 3 cubic units. That's all the fifth question answer. Next is sixth question. A watermelon has an ellipsoid shape which can be obtained by revolving an ellipse with major axis 20 cm and minor axis 10 cm about the major axis. Find the volume using the integration யூஸ் பண்ணி வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ இந்த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது எக்ஸ், இது வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து 20. அப்போ இங்கே வந்தோம்னாக்க இந்த சைடு வந்து ஒரு 10, இந்த சைடு வந்து ஒரு 10. அப்போது இங்கே -10, இங்கே வரும்போது +10. ஸோ இட் இஸ் ஏ. அடுத்தது இங்கே வரும்போது பி, அப்போ இதில் வரும்போது இங்கே 5, இங்கே -5. தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லென்த்து. ஸோ 0 to 10 தான் இதனுடைய லென்த்தாக நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸுக்கு ஃபார்முலா sixth question, equation of the ellipse. Ellipse is equal to x squared by a squared plus y squared by b squared is equal to 1. So is equal to x squared implies x squared by a வினுடைய value 10, so 10 squared plus y squared by b வினுடைய value 5 squared is equal to 1. That implies x squared by 100 plus y squared by 25 is equal to 1. Then next ஸோ இப்போ இந்த இதில் ஒய் ஸ்கொயர்டை மட்டும் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸாக அந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போது ஒய் பை ஒய் ஸ்கொயர்டு பை 25 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 100. ஸோ அப்போ இதை எல்சிஎம் எடுத்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க ஒய் ஸ்கொயர்டு பை 25 ஈக்குவல் டு 100 minus x squared by x. So y squared is equal to 100. Sorry. Y squared is equal to இந்த 25 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம். அப்போ 25 by 100
into 100 minus x squared 100 minus x squared அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நமக்கு ரெக்யூர்டு வேல்யூம் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ ரெக்யூர்டு வேல்யூம் வந்து ஃபைன் பண்ணும்போது வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்து எலிப்ஸ் அப்படின்றப்போ நமக்கு ஹோல் இதையுமே தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஒரு சர்க்கிள் ஃபுல் ஷேப். அப்போது 2π இங்கே வரும்போது 2π இன்டகரல் ஓவர் 0 to 10 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 0 to 10 y squared dx is equal to 2π integral over 0 to 10 y squared னுடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 25/100 into 100 minus x square into dx is equal to ஸோ இது அப்படியே இந்த வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க 50π/100 into ஸோ இந்த இதை நம்ம இன்டகிரேட்டிங் பண்ணும்போது 100x minus x cube by 3 100x minus x cube by 3 the next 0 to 10 ஸோ அப்போ 10ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம்னாக்க 50π/100 into ஸோ இதை 10ஆல் இங்கே வந்து 10ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 1000 into 10 into 100 into 10 is 1000 minus இங்கே வந்து நான் 1000/3 that is equal to இதை மல்டிப்ளை பண்ணா 3000 minus 1000 சரி இங்கே அவுட் சைடில் வந்து equal to ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம் 1 5 are 5 2 5 are 10 அப்போது π/2 into 3000 minus 1000/3 ஸோ இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது equal to π/2 into 2000/3 ஸோ 1 2s are 2 1 2s are 2 1000 2s are அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். அப்போது equal to 1000π/3 cubic units. That's all the 6th question answer.